ஹலோ மக்களே! ஒரு அருமையான சுவையில காலையில வெண்பொங்கல் தான் செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சாம்பார் ஒன்று ரெடி பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ தேவைப்பட்டா நம்ம தேங்காய் சட்னி கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட இது கூட ஒரு மெதுவடை வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் இந்த பொங்கல் செய்யறதுக்காக 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 3/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துட்டு இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா 2, 3 தடவை நல்லா அலசிடலாம். அலசினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1/4 மணி நேரமோ ஊற வச்சுருங்க. ஏன்னா ஊறிட்ட பிறகு நம்ம பொங்கல் செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் நல்லாவே அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பொங்கலுக்கு சைடிஷ்ஷாக சாம்பார் தான் வைக்க போகிறேன். அந்த சாம்பார் வைக்கிறதுக்காக 3/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா அலசிட்டேன். அதில் ஒரு 5, 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பழுத்த தக்காளி பழம், 1 பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கேரட் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும். பொங்கலோட நல்லா குழன்னு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு காரம் மிளகாத்தூள்லாம் போடல, ஏன்னா பச்சை மிளகா சாம்பார் பொடியிலே கண்டிப்பாக காரம் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மினிமம் ஒரு 3 விசில் விட்டால் போதும். நல்லாவே குழஞ்சி நல்லா குழன்னு வந்துடும். இப்போ நான் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பொங்கலுக்காக அரிசியும் ஊறிட்டு எனக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவில் 5 டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மஞ்சள் தூள் ரொம்ப நல்லது, போட்டிங்கன்னா பொங்கல் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். பொங்கலையும் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் வச்சிடலாம், ஒரு 4 விசில். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு நல்லா நான் கரண்டியாலே மசிச்சுக்கிட்டேன். இதுக்கு மத்தெல்லாம் தேவைப்படல, நல்லா குழஞ்சி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குழஞ்சி வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா தக்காளி, அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழையிற அளவுக்கு நல்லாவே நல்லா கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு ஒன்று வேணும். தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன், உளுத்தம்பருப்பு, இவ்வளோதாங்க. எப்போவுமே ஜீரகம் போடுங்க, சாம்பார் வைக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்படியே எடுத்து இதை அப்படியே நம்ம போட்டோம்னா ரொம்ப சுவையான சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் தான் இது. கத்திரிக்காய், கேரட் எல்லாம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான சாம்பார் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பக்கம் குக்கரும் நல்லா விசில் வந்துருச்சு. நல்லா விசில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. பொங்கல் தாளிப்புக்காக நல்லா தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அழகாக குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஃபேமிலி 4 பேருன்றதுனால தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தேங்காய் சட்னி வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க. பிடிச்சா ஒரு லைக் கொடுக்குறீங்களா?